நான் எங்கே சென்றாலும் முதல்ல அந்த மேடையை விட அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை பார்க்க விரும்புவேன். அதிலும் குறிப்பாக புத்தகம் வாங்க வருபவர்களை பார்க்க விரும்புவேன். ஏன்னா ஒருவர் புத்தகம் வாங்க வருகிறார் என்பது வெறும் ஒரு செயல் அல்ல. ஒரு அங்காடிக்கு சென்று நீங்கள் ஒரு பொருள் வாங்குவதும் புத்தகம் வாங்குவதும் வேறு. புத்தகம் வாங்குவது என்பது உங்களுடைய அறிவின் அடையாளம். நீங்கள் எதை தேடுகிறீர்கள், எதை வாங்குகிறீர்கள், எந்த கடைக்கு செல்கிறீர்கள், எவ்வளவு செலவிடுகிறீர்கள் என்பது உங்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் அறிவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. நிறைய நல்ல புத்தகங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கு காரணமாக இருந்த பப்பாசிக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நான் முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மேடை அமைப்பு வந்தவுடனே முதல்ல பார்த்தேன் என்ன அப்படின்னா, வழக்கமான மேடைகளிலிருந்து இது ஒரு நூலகம் போன்ற ஒரு மேடையை உருவாக்கியிருக்காங்க. அந்த மேடையை உருவாக்கியவர்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு கன்னிமாரா நூலகம் போல அந்த நூலகத்துக்குள்ளாடி இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வை அவங்க ஏற்படுத்தினாங்க. ஒரு பேச்சு அல்லது செயல் அல்லது புத்தக திருவிழா என்பது மக்களுக்கான ஒரு அறிவு இயக்கத்தினுடைய அடையாளம். தமிழகம் முழுவதும் இது போன்ற புத்தக கண்காட்சிகள் நடக்கிறது, இலக்கிய விழாக்கள் நடக்கிறார்கள். வெவ்வேறு மாவட்டங்களிலும் கல்லூரி மாணவர்களுக்கு என்று இலக்கிய அறிமுக கூட்டங்கள் நடத்துகின்றன என்று தமிழக அரசு தொடர்ந்து புத்தகங்கள் இலக்கியம் என்று ஒரு அறிவு இயக்கத்தை முன்னெடுத்து வருகிறது. அதற்காக நான் இந்த தருணத்தில் தமிழக அரசையும் என் மனமிழந்து பாராட்டுகிறேன். இதற்கு காரணமாக இருக்கிற முதல்வர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் என் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய தலைப்பு நாவல் எனும் உண்மை அப்படிங்கிற தலைப்பு. ஒரு புத்தக கண்காட்சியில் அதிகம் விற்பனையாகிற புத்தகம் எது என்ற ஒரு பட்டியலை தமிழ்நாடு முழுவதும் எடுத்தால் அந்த பட்டியலில் எப்போதுமே முதல் 10 இடங்களில் இருக்கக்கூடியது நாவல்கள் தான். நாவல் படிப்பதற்கு என்றே தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த வாசகர் கூட்டம் இருக்கிறது. அது எந்த எழுத்தாளருடைய நாவல் படிக்கிறார்கள் என்பதில் வேண்டுமானால் வேறுபாடு இருக்கலாம். அவர்களுக்கு ஜானகிராமன் படிக்கலாம், அசோகமித்திரன் படிக்கலாம், ஜெயகாந்தன் படிக்கலாம், கல்கையை படிக்கலாம், அல்லது என்னையோ இன்னொரு படைப்பாளியோ கூட அவர்கள் விரும்பி படிக்கலாம். ஆனால் நாவல் படிப்பது என்பது அவர்களுக்கு விருப்பமான ஒன்று. அதுவும் கொஞ்சம் 40 வயதை கடந்தவர்களாக இருந்தால், 50 வயதை கடந்தவர்களாக இருந்தால் தொடர்கதையாக அவர்கள் அதை படித்திருப்பார்கள். வீட்டில் பைண்ட் பண்ணி வச்சு அந்த புத்தகங்களை மறக்காமல் நாவல்களை எல்லாம் சேகரித்து படித்திருப்பார்கள். நாவல் படிப்பது என்பது ஒரு கட்டுரை படிப்பதிலிருந்து, கவிதை படிப்பதிலிருந்து, வேறு இலக்கிய விடங்களை படிப்பதிலிருந்து ரொம்பவும் வேறுபட்டது. காரணம், ஒரு நாவல் படிக்க தொடங்குகிறவர் நாவலை அல்ல தன் வாழ்க்கையை படிக்க தொடங்குகிறார். நீங்கள் மலை ஏறுவதில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் தெரியும், மலையின் மீது ஏறுவது சிரமமானது. நீங்கள் ஏற 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 மூச்சு வாங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உயரத்திற்கு சென்றால் மேலே போக 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 நீங்கள் வேறு ஒரு மனநிலையை அடைவீர்கள். நல்ல காற்றை, நிறைய ஆனந்தமான மனநிலையை அடைவீர்கள். மலையினுடைய உச்சத்துக்கு போய் நீங்கள் நின்று கீழே இருப்பதை பார்த்தால் தெரியும், எல்லாமும் ஒரே நேரத்தில் உங்கள் கண்ணில் படும். உங்கள் ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு மலையின் உச்சியிலிருந்து பார்த்தால் தெரியும், எவ்வளவு அழகானது என்னுடைய ஊர், எவ்வளவு அழகாக நம்ம ஊரை சுற்றி வயல்கள் இருக்கிறது, எவ்வளவு அழகான காட்சிகள் நமக்கு இருக்கு. ஊருக்குள்ள இருக்கும்போது அது தெரியாது. நம் வீதியில் நடந்து செல்லும் போது வீதி எவ்வளவு அழகானது என்று தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு மலை உச்சியிலிருந்து ஒரு ஊரை பார்க்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய வானை, சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தை, அங்கே இருக்கக்கூடிய பறவைகளை, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகை எல்லாம் பார்த்தால் தெரியும், இது இவ்வளவு அழகான ஊரில் நாம் குடியிருக்கிறோமா என்று. காரணம், நீங்கள் கொஞ்சம் மேலே சென்றால், ஒரு உயரத்திலிருந்து கீழே எல்லாவற்றையும் பார்த்தால் எல்லாமும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் தெரியும். நாவல் என்பது அப்படி மேலே சென்று கீழே வாழ்க்கையை பார்ப்பதுதான். நீங்கள் கொஞ்சம் மேலே போய் நின்று உங்கள் வாழ்க்கையை பார்த்தால் உங்கள் வாழ்க்கையும் தெரியும், ஊரின் வாழ்க்கையும் தெரியும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வாழ்க்கையும் தெரியும். நாவல் எவ்வளவு விற்பனையாகிறது என்றால் தமிழில் எல்லாம் மிக குறைவு, 500, 1000. மிக அதிகமாக ஒரு நாவல் விற்பனையானது என்றால் தமிழில் 2000 பிரதிகள் விற்பனையாயிருக்கும். ஆனால் உலகில் அப்படி இல்லை நண்பர்களே. உலகில் நாவல்கள் எவ்வளவு இருக்கின்றன என்று பார்த்தால் அந்த கணக்கை எடுத்து பார்த்தாலே வியப்பாக இருக்கும். ஹாரி பாட்டர் என்ற ஒரு நாவல் ரவுலிங் எழுதினார்கள். அந்த நாவல் 50 கோடி புத்தகங்கள் விற்பனையாயிருக்கிறது. ஒரு நாவல் உலகத்தில் 50 கோடி புத்தகங்கள் விற்பனையாயிருக்கிறது என்றால் அந்த எழுத்தாளர் எவ்வளவு சம்பாதித்திருப்பார்? இங்கிலாந்தினுடைய அரசியை விட அதிகம் சம்பாதித்திருக்கிறார். எவ்வளவு இருக்கலாம்? சாதாரணமாக சொல்றாங்க 500-600 கோடி ரூபாய் சம்பாதித்திருப்பார் என்று. அவர் எந்த தொழிலதிபர் இல்லை, அவர் எந்த விதத்திலும் முதலீடு செய்யவே இல்லை. அவர் நாவல் எழுதினார்,
அந்த நாவலுக்கு வரவேற்பு கிடைத்தது. உலக மொழிகளிலெல்லாம் அந்த நாவல் வெளியானது. அந்த நாவலுக்கு கிடைத்த வரவேற்பின் வழியாக இன்று ஒரு மிகப்பெரிய அரண்மனையை விலைக்கு வாங்கி அந்த அரண்மனையில் ஒரு ராணியை போல வாழ்கிறார் என்றால் நாவலாசிரியர்கள் நாவலை தவிர வேறு எதற்கு இந்த கௌரவம் கிடைக்கும்? ஜேம்ஸ் பேட்டர்சன் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவருடைய ஒரு ஆண்டினுடைய வருமானம் 50 கோடி ரூபாய். தமிழில் நினைத்து பார்க்க முடியுமா? தமிழினுடைய எந்த வெற்றிகரமான ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஆண்டில் 1 கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய படைப்பாளி என்று கூட யாரையும் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் தமிழுக்கு 2000 வருட பாரம்பரியம் இருக்கிறது, மரபு இருக்கிறது, செழுமையான இலக்கியங்கள் இருக்கிறது, தேர்ந்த வாசகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புத்தக விற்பனை என்று வந்தால், ஒரு நாவல், புதிய நாவல் வெளியாகிறது என்று வந்தால், அதை வாசிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைவுதான் உலகினுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால். ஆனால் தமிழ் நாவல்கள் எந்த விதத்திலும் சர்வதேச அளவில் வெளியாகிற நாவல்களுக்கு குறைந்ததே இல்லை. மிகச்சிறந்த நாவல்கள் தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஒரு ஜெயகாந்தனுடைய நாவலை, ஜானகிராமனுடைய நாவலை, சுந்தராமசாமியினுடைய நாவலை, அசோகமித்திரனுடைய நாவலை உலகினுடைய எந்த சிறந்த படைப்பாளிகள் நாவலுக்கும் இணையாக வைத்து போற்றலாம், கொண்டாடலாம். சர்வதேச அளவில் தரப்படுகிற எந்த விருதுக்கும் அவர்கள் தகுதியானவர்கள். ஆனால் நாம் ஏன் அந்த விருதை எல்லாம் பெறவில்லை என்றால், நாம் நம்முடைய நூல்கள் அங்கே செல்லலை, இன்னொரு மொழிக்கு அந்த புத்தகங்கள் போய் கிடைக்கல, அங்கே அவர்கள் வாசிக்கலை. ஒரு ஹாரி பாட்டர் எங்கோ ஆங்கிலத்தில் எழுதப்பட்டால் கூட சென்னையில் அந்த புத்தகம் வாங்குவதற்கு வரிசை நிற்கிறது. ஒரு இளம் தலைமுறையினர் வரிசையில் நின்று அந்த புத்தகத்தை வாங்குகிறார்கள். புத்தகத்தினுடைய விலை 700 ரூபாய், 800 ரூபாய். வாங்க வரிசையில் நிற்கக்கூடிய பையன் 18 வயது பையன். ஆனால் ஒரு தமிழ் புத்தகத்திற்கு அப்படி வாங்க வந்து நிற்கிறார்களா என்று பார்த்தால் குறைவுதான். ஆனாலும் தமிழ் நாவலுக்கு, தமிழ் நாவலினுடைய இந்த நூற்றாண்டு வரலாறுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது. நாவல்கள் ஏன் நம் வாழ்க்கையை, ஒரு வாழ்வினுடைய உண்மைகளை இப்படி பிரதிபலிக்கின்றன என்றால், நாம் நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறோம், பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறோம். நிறைய நேரங்களில் நம் வாழ்க்கைக்கு என்று ஒரு வரலாறு இருப்பது என்பது இன்னொருவருக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் நாமே திரும்பி பார்த்தால் நம் வாழ்க்கை நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடந்ததா என்று வியப்பாக இருக்கும். நாவல்கள் வாழ்வினுடைய உண்மையை ஒரு சின்ன வடிவத்தில், இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய தேரை சிறிய சிற்பமாக மாற்றி உங்கள் வீட்டில் வச்சுக்கிறீங்க இல்லையா? இது திருவாரூர் தேரினுடைய ஒரு மாதிரி என்று, தாஜ்மஹாலினுடைய ஒரு மாதிரி என்று ஒரு சிறியதை செய்து உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்வது போல மொத்த வாழ்க்கையை ஒரு சிறிய கலைப்பொருளாக நாவல் மாற்றியது. நாவல் என்பது ஒரு அழகான கலைப்பொருள். அந்த கலைப்பொருள் என்ன வாழ்க்கையில் இருக்கிறதோ அதனுடைய ஒரு சிறிய மாதிரி வடிவம்னு சொல்லலாம். நோபல் பரிசு பெற்ற படைப்பாளிகளுடைய பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் 50 விழுக்காடுக்கு மேல் நாவலாசிரியர்கள் வாங்கியிருக்காங்க. மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக உலகம் பூரா கொண்டாடப்பட்டவர்கள் எல்லாம் நாவல் எழுத்தாளர்கள். சல்மா லாகர்லேவ் என்ற ஒரு ஸ்வீடிஷ் நாட்டினுடைய பெண் எழுத்தாளர். அவர்தான் உலகில் முதலாக நோபல் பரிசு பெற்ற பெண் எழுத்தாளர். அவருக்கு ஸ்வீடன் நாட்டில், அந்த நாட்டில் வெளியிடப்படக்கூடிய பணத்தில், அந்த ரூபாய் நோட்டில் அவருடைய உருவத்தை அச்சடிச்சிருக்கிறாங்க. ஒரு எழுத்தாளரை கௌரவிப்பதற்கு அவர் பேரில் தான் ரூபாய் நோட்டை, அந்த நாட்டினுடைய நாணயமே அவர் பேரில் வெளியிடப்படுது. அவருக்கு ஒரு நினைவு இல்லம் வைத்திருக்கிறார்கள். அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் பள்ளி ஆசிரியராக இருந்தவர். திருமணமே செய்து கொள்ளாமல் எழுத்தே வாழ்க்கை என்று முழு நேரம் எழுத்தாளராக இருந்தவர். அவர் கெஸ்டா பெர்லிங் சாகா என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். எங்கோ ஒரு ஸ்வீடனில் எழுதிய அந்த நாவலை தமிழ்நாட்டைச் சேர்ந்த கானா சுப்பிரமணியம் படித்து அதை மொழிபெயர்த்து மதகுரு என்ற பெயரில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழில் கொண்டு வந்துட்டார். தமிழ் மொழி எந்த அளவுக்கு சர்வதேச அளவில் வரக்கூடிய படைப்புகள் மீது கவனம் கொண்டிருக்கிறது என்றால், உலகின் எந்த மூலையில் சிறந்த படைப்பு வந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை நேசிக்கிற எழுத்தாளரோ வாசகரோ அதை உடனடியாக மொழிபெயர்த்து தமிழுக்கு கொடுத்துறார். ஆனால் இவ்வளவு கொண்டாடப்பட்ட ஒரு புத்தகம், மதகுரு என்ற பெயரில் வெளியாகிருக்கக்கூடிய அந்த புத்தகம் எவ்வளவு பேரால் வாசிக்கப்பட்டது, எவ்வளவு விமர்சனங்கள் வந்தது, எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் அது பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் வருத்தமாகத்தான் இருக்கிறது. மீண்டும் ஒரு 1000, 2000, அதிகம் போனால் 3000 பேர் அதை படித்திருப்பார்கள். ஆனால் நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் அதை படித்தேன். அதுக்கப்புறம் அதனுடைய ஆங்கிலத்தில் படித்தேன். அந்த புத்தகத்தை பலவேறு தருணங்களில் என் வாழ்க்கையில் எப்போதும் கூடவே வைத்துட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல நாவல் இன்னொரு நாவல் எழுதுவதற்கான வழிகாட்டியை போல இருக்கிறது. இப்படி நீங்கள் எழுத வேண்டும் என்ற இலக்கிய பாடத்தை கற்றுத்தருகிறது. அந்த நாவலில் ஒரு பெண் வர்றாங்க, மார்கரெட் அப்படின்னு ஒரு பெண்.
நாவலோட சிறப்பே என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ நாவலை படித்தால் நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரம் உங்களை விட்டு மறைந்து போகாது. நாவலில் வரக்கூடிய நிறைய தருணங்கள் உங்கள் மனதிலிருந்து விலகியே போகாது. எப்போ நீங்கள் படித்தாலும் புக் இல்லாமல் நீங்கள் சொல்ல முடியும், இந்த பக்கத்தில் அது அப்படி நடக்கிறது என்று. இந்த மார்கரெட் அப்படிங்கிற பெண் ஒருவரை காதலிக்கிறாள். பணக்கார வீட்டு பெண். அப்பா அம்மாவிடம் போய் சொன்னால் அவன் அப்பா அம்மா அவரை கல்யாணம் பண்ணிக்கிடக்கூடாது, தகுதியற்றவர் என்று மறுத்துடுறாங்க. ஆனால் இவள் சொல்கிற வாழ்க்கையை தொடங்குகிற போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. என் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், நான் இப்படித்தான் வாழ விரும்புகிறேன் என்று. பெரும்பான்மையான பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. அன்றைக்கல்ல, இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனை, அவர்கள் மனதில் இருப்பதை அவர்கள் உடன் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ வீட்டில் இருப்பவர்களோ கூட புரிந்து கொள்வதில்லை. இந்த பொண்ணு சொல்றா, அம்மா எனக்கு அவரை பிடித்திருக்கிறது, நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம், எங்களுக்கு திருமணம் செய்து வைங்க. அந்தஸ்தில் அவர் குறைவு, நம்மை விட பணக்காரர் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்கு பொருத்தமானவரே இல்லை, பொருத்தமானவரை நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம்னா இந்த பொண்ணு எவ்வளவோ கேட்கிறாங்க, மாட்டேன்னு வேறு ஒரு பணக்காரரை திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. கட்டாய திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்து அந்த வீட்டுக்கு போய் அங்கே வாழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த கணவனுக்கு பணத்தை தவிர வேறு வாழ்க்கையே இல்லை. இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாம் இருக்கு, ஆனால் மனதில் சந்தோஷம் இல்லை. விரும்பியவனை திருமணம் செய்யவே இல்லை. வேண்டாக வெறுப்பாக அந்த வாழ்க்கையை வாழுகிறார். வழி இல்லையே. திருமணத்திற்கு அப்புறம் ஒரு பெண் சந்திக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, அந்த கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நீங்கள் அவனோடு தான் வாழ வேண்டும், அவனுடைய விருப்பங்களின் பாதையில் தான் செல்ல வேண்டும், அவனை நீங்கள் கவனித்துக் கொள்வதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய விதி என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அது சரியா இல்லை இல்லையா? ஆனால் அந்த பெண் அதை நினைக்கிறாள், இது தவறாயிற்று, ஆனால் நான் ஏன் இந்த திருமணத்திற்காக மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும்? அம்மாவிடம் போய் சொல்கிறாள், அம்மா ஒரு பிடிக்காத திருமணத்தை செய்து நீ சந்தோஷம் அடைஞ்சிருக்க, நான் சந்தோஷம் அடையலை. அந்த கணவன் என்னுடைய அழகை ரசிக்கவில்லை, நான் என்னுடைய சிந்தனைகள் எதையுமே அவரிடம் பேச விடவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த வீட்டில் நாங்கள் தனித்தனி அறையில் வாழ்கிறோம். அம்மா சொல்றாங்க, வெளியே எதையும் சொல்லாத மகளே, வசதி வாழ்க்கை எல்லாம் கிடைச்சா அனுபவிச்சுட்டே இரு, கஷ்டப்படுறன்னு சொல்லாதன். ஆனால் மகளுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஒரு நாள் பழைய காதலனை திரும்ப பார்க்கிறார். அந்த காதலன் இப்போது இந்த கணவனை விட வசதியானவனா வந்துட்டான். இப்போ அம்மாட்ட சொல்றான், அம்மா அவரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் இன்னும் பெரிய பணக்காரனா இருப்பனே, அவர் பணக்காரர் ஆயிட்டாரேன். இல்லை மகளே, அவர் பணக்காரனமானாலும் நீ வேறொருவனுடைய மனைவி, அவனை பற்றி நினைக்காத அப்படின்னு. இப்போ இந்த கணவன், இவளுடைய கணவன் கொஞ்சம் கொஞ்சமாக நொடித்து போய் கஷ்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். வறுமையான சூழலில் பழைய காதலனே திரும்ப வந்து இவர்களுக்கு உதவி செய்கிறான். அந்த உதவியை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமான்னு இந்த பொண்ணுக்கு கஷ்டமா இருக்கு. ஏற்றுக்கொள்றா. இப்போ அவர்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, நானும் நீயும் வாழ்க்கையில் இணையவில்லை, ஆனால் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த அன்பின் காரணமாக ஏன் உதவி செய்யக்கூடாது, ஏன் நாம் ஒருவரோடு நட்போடு பழகக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் உலகம் என்ன சொல்கிறது, அடுத்தவருடைய மனைவி அவளோட ஏன் போய் நீ பேசுற, உனக்கும் அவளுக்கும் என்ன உறவு என்று ஊர் வதந்தி பேசுகிறது. தமிழில் அதுக்கு பேர் அலர்னு சொல்றாங்க. அலர் பேசுகிறது, வம்பு. ஆனால் இவளுக்கு நான் அப்படிப்பட்ட பெண் இல்லை, உதவி வேண்டி இருக்கிறது, உதவி கேட்கிறேன், அவர் உதவி செய்கிறார், எங்கள் இருவருக்கும் பரஸ்பரம் தெரியும் தானேன். அம்மாட்ட போய் சொல்றாங்க, உங்க மக இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அந்த அம்மா கண்டிப்பதற்காக வருகிறது. வந்து அந்த அம்மா வீட்டில் சொல்லுது, மகளே நீ ஒரு தவறான பாதையில் போற, நாங்கள் காட்டிய வழியில் தான் நீ வாழ வேண்டும், நொடித்து போனாலும் அவனோடு நொடித்துத்தான் போக வேண்டுமே தவிர நீயாக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. மகளுக்கு கோபம் வந்துடுது. மகள் அம்மாவை பார்த்து சொல்றா, இப்போது இருக்கக்கூடிய உன் மகள் ஒரு நடைப்பிணம், உன் மகள் அல்ல. என்றைக்கு திருமணம் நடந்ததோ அன்றே உன் மகள் இறந்துட்டான். இப்போது ஒரு நடைப்பிணமாக இருக்கிறேன், இனிமேல் என் மீது அதிகாரம் செலுத்த உனக்கு இடம் இல்லை, இந்த வீட்டிலிருந்து வெளியே போ அப்படிங்கிறான். அம்மா சொல்றாங்க, நான் உன்னை பெற்று வளர்த்து இவ்வளவும் பண்ணவ, எனக்கே இடம் இல்லையா அப்படின்னா, நீ எல்லாம் என்ன செய்து கடைசியில் ஒரு குழியில் கொண்டு போய் தள்ளிட்ட, அதனால உனக்கு இடம் இல்லை, வீட்டை விட்டு போனோடனே அம்மா கோபத்தில் மகளை அடிச்சிடறாங்க. மகளுக்கு ஒரு சனம் தன்னை அடித்த அம்மாவை யாரோ ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறார். இவங்க எங்க அம்மா இல்லை, என்னை அடித்தது தப்புன்னு சொல்லி உடனே அம்மாவை அடிக்க கையை ஓங்குகிறாள். அம்மா கையை வாங்கிட்டு சொல்றாங்க, நீ என்னை அடித்துருவியா, அடி பார்ப்போம் அப்படின்னு. இந்த பெண்ணு சொல்றாங்க, உன்னை அடிக்க மாட்டேன், ஆனால் இந்த வீட்டிலேருந்து துரத்திடுவேன், இனிமே உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, நீ என்னுடைய அம்மாவாக இருந்தாலும் வெளியே போ, என் வாழ்க்கையில் என்னுடைய வீட்டில் உனக்கு இடம் கிடையாது என்று
கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறார். அந்த அம்மா சொல்லுகிறார்கள், நான் செய்தது தவறுதான், நான் உனக்கு தவறான கணவனைத்தான் தேர்வு செய்தேன். ஆனால் ஒரு மகளால் கையால் ஒரு தாய் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி துரத்தப்படுகிற போது ஒரு அம்மா அடைகிற கஷ்டத்தை உனக்கு புரியல. இதே நிலை உனக்கு வரும். நீ உன் பிள்ளைகளால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்படுவாய். எல்லா இன்பங்களையும் நோக்கி போறேல்ல, இதே மாதிரி உன் பிள்ளை உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளி தெருவில் நீ கிடப்பாயா இல்லையா பார்னு சாபம் கொடுக்கிறார். அந்த சாபம் நடக்கிறது. நாவல் படித்து முடித்து விட்டேன். எங்கோ ஒரு இடத்துல, அது ஏதோ ஒரு ஸ்வீடிஷ் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா தன் மகளுக்கு சாபம் கொடுக்கிறாள். ஆனால் மனதில் கேட்கிறது, ஒரு தாய் கொடுக்கிற சாபம் என்பது பலிக்குமா? தாய் ஏன் ஏதோ ஒரு இடத்தில் தன் பிள்ளைகளுக்கே இப்படி ஒரு சாபம் அளிக்கிறார்? நாம் என்ன நினைக்கிறோம்? தாயினுடைய அன்பை விட உயர்வான அன்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தாய் ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைகள் இப்படி ஆகட்டும் என்று மனம் அறிந்து ஒரு சாபம் கொடுக்கும் போது அந்த சாபம் பலிக்குமா? பெரும்பாலும் பலிக்காது என்று நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது. ஏன்னா அம்மா தானே, கோபத்தில் சொல்லுவாங்களே தவிர அது நம்மளை சுடாது என்று. ஏன்னா அம்மா நிறைய நேரங்களில் நீங்கள் சிறு வயதிலிருந்து நீங்கள் செய்கிற தவறை கண்டிப்பதற்காக உங்களை இப்படி தான் சொல்லுவாங்க, திட்டுவாங்க, கோச்சிக்கிடுவாங்க. அதற்காக ஒருவர் மீது தாய் சொல்லுகிற சொல் என்பது சுட்டு விடுமா என்றால் சுடாது என்பார்கள். ஆனால் அந்த தேசத்தில் அந்த வாழ்க்கை அப்படியே நடக்கிறது. மகளுக்கு தாயை எந்த வீதியில் துரத்தி விட்டாலோ அதே வீதியில் அதே போல் துரத்தி விடப்பட்டு அதே வாசலில் ஒரு பிச்சைக்காரியாக அவள் அமர்ந்திருக்கிறாள். சாலையில் போகிற ஒருவர் கேட்கிறார், இந்த பிச்சைக்காரியை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, இவ யாருன்னு. அவள் தான் இந்த வீட்டின் எஜமானி, அவள் தான் இந்த திருமணம். அந்த பிச்சைக்காரியாக இருக்கும் போதும் அவளுக்கு என்ன மனதில் ஆதங்கம் என்றால், ஒரே ஒரு தவறு தான் வாழ்க்கை நடந்தது, நான் விரும்பியவரை திருமணம் செய்யவில்லை. அந்த ஒரு தவறு திருத்தப்பட்டிருந்தால் எல்லாமும் திருத்தப்பட்டிருக்குமே. அப்போ ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்தில் நடக்கிற தவறுகளில் திருத்தி கொள்ள முடியாத ஒரு தவறு என்றால் அது விரும்பாதவரை திருமணம் செய்வது தான். அப்படின்னா ஒரு இலக்கியம் என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, ஒரு ஆழமான உண்மையை கொடுக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளினுடைய சந்தோஷம் என்று நினைப்பது இந்த நாள் சந்தோஷம் அல்ல, இன்று செய்யக்கூடிய முடிவு அல்ல, உங்கள் விருப்பம் அல்ல, உங்கள் ஜாதி அல்ல, உங்கள் பெருமை அல்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் அந்தஸ்து அல்ல. ஒரே ஒரு தவறு ஒருவரை எல்லா தவறுகளுக்கும் தள்ளிவிடுகிறது. தள்ளிவிடுவதோடு அவர் தன் வாழ்வில் தவிர்க்கவே முடியாத ஒரு வீதியில் கொண்டு போய் விடுகிறார். இது ஸ்வீடிஷ் கதையா என்ன? ஸ்வீடனில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கு தெரியும். நம் வீதியில் நடந்த கதை, நம் வீட்டில் நடந்த கதை, நாம் அறிந்தவர்களுடைய கதை, நம் சகோதரர்களுடைய கதை. அப்படின்னா அந்த கதை என்ன சொல்கிறது? ஒரு ஆழமான உண்மையை சொல்லுகிறது. பெற்றோர்களே புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த பெண்களை யார்தான் புரிந்து கொள்வார்கள்? அப்பதான் அவர்களுக்கு இன்னொரு மீட்சியை சொல்லுகிறது. உங்களை ஏதோ ஒரு எழுத்தாளர் புரிந்து கொள்வார், இலக்கியத்தில் எழுதுவார், இதற்கான மாற்றை உருவாக்கி காட்டுவார். அந்த அம்மா எழுதிட்டாங்கல்ல, உலகம் முழுக்க எல்லா மொழிகளிலும் இந்த தவறாக நடந்து கொள்கிற தாய் அதை படிக்கும்போது ஒரு நிமிடம் யோசிக்கிறார், என் பிள்ளைகளை நான் இப்படி நடத்தி விடக்கூடாது, நாளை என் பிள்ளை இப்படி ஒரு தவறாக நடந்து தவறாக வீதியில் போய் நின்று விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாவல் தானே அது சட்ட புத்தகம் இல்லையே. ஆனால் ஒரு நாவல் என்ன செய்கிறது என்றால், வாழ்க்கையை பற்றிய ஒரு பாடத்தை எங்கோ யாருக்கோ கற்றுக் கொடுத்து விடுகிறது. ஒரு அன்னை, எல்லா நேரங்களிலும் பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய அன்னையும் கூட இப்படியெல்லாம் தடுமாறத்தான் செய்வார். ஆனால் அன்னையினுடைய சாபம் என்பது பலிக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை உலகில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் மனதில் ஆழமாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் இன்று பார்க்கக்கூடிய பல்வேறு காப்பகங்களில் இருக்கக்கூடிய முதியவர்களாக இருக்கிற தாயும் தந்தையும் இப்படியெல்லாம் யாரையும் பார்த்து சாபம் கொடுக்கிறதே இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம், கஷ்டத்தை நாங்களே பார்த்து கொள்கிறோம். காரணம், கஷ்டம் என்று வரும்போது அது எங்களுக்குரியது, மகிழ்ச்சி என்பது எல்லோருக்குமானது. இப்போது நீங்கள் ஒரு முதியோர் காப்பத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி யாராவது ஒருவரை கேளுங்க, உங்க பிள்ளைங்களை பேரங்களை திட்டுங்கன்னு சொல்லுங்க, ஒரு வார்த்தை திட்ட மாட்டார்கள். அவர்களுக்கு எங்களை பிடிக்கவில்லை, எங்களுக்கு அவர்களை பிடிக்கும். நாங்கள் அவர்களோடு இருக்க தயாராக இருக்கிறோம், அவர்கள் தான் எங்களோடு இருக்க தயாராக இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு உண்மையை மறந்து விடுகிறார்கள். இந்த தாத்தா பாட்டியினுடைய வயதிற்கு இந்த பிள்ளைகள் வரமாட்டார்களா என்ன? கட்டாயம் உங்களுக்கும் இதே வயது வரும், நீங்களும் இதே போல இருப்பீர்கள். ஆனால்
உலகம் இதே போல நடத்துவதை நாம் அனுமதிக்க முடியாது. அப்ப இலக்கியம் என்ன செய்கிறது என்றால் மானுட மேன்மையை பேசுகிறது, மனிதர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற உண்மையை பேசுகிறது, அன்பை பேசுகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் நாவல் வழியாக, இந்த கதாபாத்திரங்கள் வழியாக இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நமக்கே நாம் பார்க்க அடையாளம் காட்டுகிறது. நான் சொன்ன நாவல் ஸ்வீடனில் எழுதப்பட்ட நாவல். இங்கே பக்கத்தில் கர்நாடகத்தில் 1915ஆம் ஆண்டு ஒரு நாவல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாவலை எழுதியவர் MS புட்டண்ணா என்ற ஒரு எழுத்தாளர். மைசூர் புட்டண்ணாங்கிறதா அவருடைய பெயர். அவர் கன்னடத்தினுடைய மிக முக்கிய படைப்பாளி. எந்த அளவுக்குன்னா கன்னட மொழிக்காகவே அவர் எல்லா தன் வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்தவர். கன்னட மொழி, கன்னட இலக்கியம், கன்னடத்தினுடைய கதைகள் என்று அதையே தன் வாழ்க்கை முழுக்க பிரதானமாக செய்த ஒரு படைப்பாளி. அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். தமிழில் அந்த நாவல் வந்திருக்கு. நாவலுடைய பெயர் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு. தலைப்பை கேட்டவுடனே நமக்கு தெரிஞ்சிடும் கதை என்ன அப்படின்னு. நாவல்களுடைய இதே தலைப்பை நம்ம படித்த உடனே இந்த நாவல் எதை பற்றியது என்ற அடையாளத்தை சொல்லிடும். தமிழில் அதை பாவண்ணன் மொழிபெயர்த்திருக்கிறார். நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. நான் அந்த புத்தகத்தை வாங்குகிற போது அந்த புத்தகத்தினுடைய விலை 100 ரூபாய் தான். சின்ன புத்தகம் தான். ஆனால் அந்த புத்தகம் ஒரு நூற்றாண்டு இந்திய வாழ்க்கையை நமக்கு காட்டுது. இந்த நூற்றாண்டு வாழ்க்கையில் நாம் சந்தித்த நிறைய நிகழ்ச்சிகளே அந்த ஒரே நாவலுக்குள்ள இருக்கு. கிராமங்கள் எப்படி இருந்தது, கிராமங்களில் எப்படி மக்கள் ஜோசியத்தை நம்பினார்கள், அந்த ஜோசியம் சொல்பவருக்கேபடி நடக்காவிட்டால் என்ன ஆகும்னு எப்படி பயந்தாங்க, ஜோசியருக்கு என்ன ஆசை அப்படின்னா எப்படியாவது நாம் அரசருடைய ஜோசியராக ஆயிடணும், ஏன்னா வருவாய் அதிகம். அவர் ஜோசியருக்கு வாழ்நாளெல்லாம் ஒன்று இருக்குது, எப்படியாவது அரண்மனையில் யாரையாவது பிடிச்சி நாம் ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோசியர் வரிசையில் சேர்ந்துடணும். மன்னர்களுக்கு ஒரு ஜோசியர் கிடையாது, வெவ்வேறு நாட்குறித்து தருவதற்கு வேறு வேறு ஜோசியர்கள். அந்த பட்டியலில் சேர ஒரு ஜோசியர் விரும்புகிறார். ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் வேறு வருமானம் இல்லை. சின்ன கிராமத்தில் வாழ்கிறார். மகளை ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். மருமகனையே என்ன பண்ணிடுறாருன்னா, வீட்டை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு அந்த குடும்ப பொறுப்பை மருமகனிடம் கொடுத்துட்டு தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறார். ஒரு சின்ன கிராமத்திற்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் அந்த ஊருக்கு மாப்பிள்ளையாக போன ஒருவருடைய கதை தான் அது. அந்த நாவல் கதாநாயகன் அவர் அல்ல, கதாநாயகனுடைய தந்தை அவர். கதாநாயகனுடைய தந்தையை சொல்லும் முன்னாடி அந்த ராஜ்யத்தில் இருந்த அந்த காலத்து வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் கிராம மக்கள் எப்படி அப்பாவியாக இருந்தாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க. இந்த நாவல் அவருடைய மகனை பற்றியது. இப்படி ஒரு ஊருக்கு ஜோசியருடைய மருமகனாக வந்தவருடைய மகன் யார், அவன் என்ன செய்கிறான், எப்படி படித்தான் என்று. அந்த நாவலிலும் இதுபோல் ஒரு பெண் கதாபாத்திரம் வருகிறது. நான் எப்போ படித்தேன், ஆனால் அந்த காட்சி என்னால் மறக்கவே முடியல. என்னென்னா, மகனுக்கு ஒரு இடத்துல திருமணம் பண்ணுறாங்க. சீதை அப்படிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணுறாங்க. நல்ல பெண், நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண், ஒழுக்கமான பெண், இன்னும் சொல்லப்போனால் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய பேரன்பு கொண்ட ஒரு பெண். அவள் வீட்டுக்கு வர்றா. ஆனால் மாமியாருக்கு அவளை பிடிக்கலை. ஒரே காரணம், நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருந்தேன், அதை என் மகன் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன்னு சொல்லி இந்த பொண்ணை கட்டிட்டு வந்துட்டானே. ஸ்வீடன் கதையில் நடக்கிறது தான் நம்ம ஊர் கதையிலே நடக்குது, வேறு வேறு கதை இல்லை. இந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், புதிதாக திருமணமாகி ஒரு வீட்டுக்கு வந்த பெண்ணுக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா. அந்த பெண்ணிற்கு உணவு கொடுக்கிறேன் என்று அந்த மாமியார் என்ன செய்கிறார்னா, பழைய சாதம், அந்த சாதத்தை நிறைய வடித்து அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய மகளும் 3 நாளுக்கு சாப்பிடுகிற அளவுக்கு பழைய சாதத்தை வைத்து 3 நாளும் நீ பழைய சாதம் தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போகிறா. அவள் மனதில் எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த வீட்டில் அவளுக்கு 3 வேளையும் பழைய சோறு. முதல் நாள் கூட அதை சாப்பிட்றா. 2வது நாள் அதில் ஒரு புளித்த வாடை வர ஆரம்பிக்கிறது. இன்னொன்று, அந்த சோறு நொசத்து போகிறது. இப்போ மாமியார்கிட்ட சொல்கிறான், அம்மா நான் புதிதாக திருமணமாகி வந்திருக்கிறேன், எதையாவது சமைத்து சாப்பிட்டுக்கிட்ட கூடாது, அந்த பழைய சோறை தான் நீ சாப்பிடணும். அன்றும் சாப்பிடுகிறாள். 3வது நாள் அதில் புழுக்கள் நெளிகிற கட்டத்துக்கு வந்துடுச்சு. அம்மா இப்போவாவது நான் வேறு சாப்பிடலாமான்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை இப்போவும் நீ இதை தான் சாப்பிடணும். இவள் கேட்கிறாள், உங்கள் வீட்டிற்கு நான் திருமணமாகி வந்தேன், என் மீது என்ன வெறுப்பு உங்களுக்கு? இப்படி நானும் ஒரு பெண், நீங்களும் ஒரு பெண், பசிக்காக நீங்கள் எனக்கு உணவிடப் போகிறீர்கள், உங்கள் மகனுடைய மனைவியாக வந்திருக்கேன், உங்கள் வீட்டிலுடைய மருமகள் என்று ஊரே சொல்லுகிறது, என்னை ஏன் பழைய சோறு போட்டு இப்படி அவமானப்படுத்துகிறீர்கள் போது அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்காதவர்களை நான் இப்படித்தான் நடத்துவேன்.
எனக்கு பிடிக்காதவர்களை நடத்துவோன் என்றால் உலகம் என்ன நினைக்கிறது? சந்தோஷமாக ஒரு பெண் வாழ்க்கையை தொடங்குகிறாள் என்று இந்த அம்மா போய் யார்கிட்டயாவது போய் சொல்ல முடியுமா? என்றைக்காவது என்னை என்னுடைய புகுந்த வீட்டில் என்னுடைய மாமியார் நான் திருமணமாகி வந்த 2ஆம் நாள் 3ஆம் நாள் எல்லா நாளும் பழைய சோறையை சாப்பிட வச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்ணீர் விடுகிறார். கண்ணீர் விடும்போது அவர் தனியாக அமர்ந்து கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்து சொல்றார் என்ன அப்படின்னா, எப்படியாவது அவருடைய மனதில் நான் ஒரு நன்மதிப்பை பெறுவதற்கு செய்யுங்க கடவுளே, வேற ஒரு பிரார்த்தனை இல்லை. ஆனால் அந்த அம்மா நாவல் முழுவதுமே பிடிக்காத மருமகளை எப்படியெல்லாம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இது எங்கோ ஒரு இடத்துல யாருக்கோ நடக்கிற எப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை என்றால் நம்ம மறந்துடலாம். ஆனால் அந்த கதை தொடர் கதையாக நடந்துகிட்டே இருக்கு. பிடிக்காத ஒருவரை நடத்துவது என்று நாம் முடிவு செய்து விட்டால் அவருக்கு எல்லா அவமானங்களையும் தருகிறோம். அந்த அவமானங்களில் சகித்து கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ளவே முடியாத அவமானம் அவரை சோற்றால் அவமானப்படுத்துவது தான். சாப்பாடு போட மறுப்பது, அல்லது சாப்பாடு போடுகிற போது இப்படி அவருக்கு ஏளனப்படுத்துவது. இந்த உணவை நீங்கள் ஒரு நாய்க்கு வைத்தால் கூட அது இப்படி சாப்பிடாது. அது மூந்து பார்த்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா தட்டி விட்டுட்டு போயிடும். ஏன்னா நாய் மனிதனை விட ரொம்ப ரோசமானது. மனிதன் கூட நிறைய நேரங்களில் பணிந்து போயிடுவான், நாய் போடான்ட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் மனிதர்கள் அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்தால் யாரை அவமானப்படுத்துகிறார்கள்? தன் வீட்டிற்கு வாழ வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இதே போல இன்னொரு வயதில் வாழ வந்த பெண் தான் அவமானப்படுத்துகிறார் என்றால் 2 முனையும் திறந்துதான் இருக்கிறது. ஸ்வீடனுடைய கதையும் கர்நாடகத்தினுடைய கதையும் வேறு வேறு கதை அல்ல, வேறு வேறு வாழ்க்கை அல்ல, வேறு வேறு நாவல்கள் அல்ல. ஆனால் அந்த நாவலில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை, அந்த பெண்கள் யார்? நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அல்ல, நம் வீட்டில் இருக்கக்கூடிய நமது சகோதரிகள், நம்ம அன்னை, நம்முடைய பிள்ளைகள். நாளை என்னுடைய மகள் அங்கே அந்த இடத்திற்கு போகக்கூடும். அப்படின்னா இலக்கியம் என்ன செய்கிறதுனா, மனிதனுடைய மிக முக்கியமான ஒன்று அவன் சக மனிதனை எப்படி நடத்துகிறான் என்பதுதான். உங்கள் வீட்டில் ஒன்றாக இருப்பதாம் என்பதால் நீங்கள் யார் மீதும் எந்த கட்டளையும் பிறப்பிக்க முடியாது. சமமாக மரியாதையோடு அன்போடு நீங்கள் நடத்தினீர் என்றால், ஒருவன் உறங்குகிற நேரத்தில் கூட அவனோடு உடன் இருக்கக்கூடிய துணைவியார் அவன் மீது அக்கறையாக போர்த்தி விடுகிறார். அவனுக்கு தெரியாது தூக்கத்தில் அவனுக்கு குளிரடிக்கிறதா என்று. ஒரு அன்னை பிள்ளைக்கு போர்த்தி விடுகிறாள், மனைவி கணவனுக்கு போர்த்தி விடுகிறாள், உணவளிக்கிறார். அது வெறும் ஒருவர் மீது ஒருவர் காட்டுகிற வெறும் கட்டாயம் அல்ல, அது ஒரு வகையான அன்பு, சொல்ல முடியாத அன்பு. இலக்கியம் எல்லா மொழிகளிலும் அந்த மொழி குடும்பம் என்ற ஒரு அமைப்புக்குள்ளாடி எப்படியெல்லாம் வாழ்க்கை நடக்கிறது என்பதை பிரதானமாக சொல்லுகிறது. இப்போது கூட எங்கே போய் யாரை கேட்டாலும் அவர் எழுந்து தன் கதையை சொன்னால் அது ஒரு நாவல் தான். எழுதப்படாத அவ்வளவு கதைகளோடு நாம் எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் எந்த சபையிலும் எந்த இடத்திலும் அவர்கள் அந்த கதையை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கல. இது பெண்கள் உலகத்தை பற்றிய ஒரு வாழ்க்கை என்றால், இதே வாழ்க்கையினுடைய ஆண்கள் உலகத்தையும் நாவல் எழுதியிருக்கிறது. எப்படி எழுதியிருக்கிறது? எங்கோ ஒரு கிராமத்தில் பிறக்கும் போதே எல்லோரும் வசதியாக பிறந்துவதில்லை. அப்பா அம்மா வறுமையானவர்களாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளுக்காகவும் போராட வேண்டியிருக்கும். கானாசு சொன்னேன் இல்லையா, அவருக்கு நாவல் ஒன்று எழுதியிருக்கார் தமிழில், பொய் தேவு என்ற ஒரு நாவல். நீங்கள் தஞ்சை பகுதியை சேர்ந்தவராக இருந்தால் அந்த பகுதியினுடைய ஒரு 100 வருட வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரே ஒரு நாவலை படியுங்கள் என்று சொல்லுவேன். அந்த பொய் தேவுங்கிற ஒரு நாவலை நீங்கள் படித்தால் அங்கே காவிரி கரை வாழ்க்கை இந்த 100 வருஷத்துக்குள்ள என்னெல்லாம் வந்துச்சுங்கிறத அப்படி ஒரு 3 மணி நேரம் சினிமா பார்ப்பது போல அவ்வளவும் பார்க்கலாம். அவர் அந்த நாவலில் ஒருவர் வர்றார். அந்த நாவல் ஒரு பேர் சோமசுந்தரம், சோமுன்னு சொல்றாங்க. அந்த சோமு பிறப்பதிலிருந்து நாவல் தொடங்குகிறது. சோமுவினுடைய அப்பா என்ன செய்வாராம், ஊர்ல எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி வேலை செய்யக்கூடியவர். அவர் ஒரு இடத்திற்கு போய் ஒரு பொருள் வாங்க போனால் அவர் சொல்லுகிற விலைக்குத்தான் கொடுக்கணும். கொடுக்காவிட்டால் என்ன பண்ணுவார்னா சண்டை போட்டு அதை எடுத்துட்டு போயிடுவார். முரட்டுத்தனமான மனிதர். அவருடைய அம்மாவுக்கு அப்பாவினுடைய இந்த முரட்டுத்தனம் பிடிக்கிறது. இப்படி இருக்கக்கூடியவர் தான் நான் நினைக்கிறாங்க. காரணம், அம்மாவும் சண்டை போடுவார். இவங்க வீட்டில் பிறந்த ஒரு பையன், தந்தையினுடைய தவறுகள், தந்தையினுடைய கோபம், தந்தையினுடைய திருட்டு, இது எல்லாமும் பையன் மேலே விழுகுது. ஒரு நாள் தந்தையை திடீர்னு 4 பேர் வர்றாங்க. அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது வந்து வாயை பொத்தி கத்தி முனையில் வச்சு கடத்தி கொண்டு போயிடுறாங்க. தூங்கியிருந்த பையன் பார்க்குறான், என்ன நடந்துச்சுன்னா ஊரே சொல்கிறாங்க உங்கள் அப்பா ஒரு மோசமான ஆள், அவரை தண்டிப்பதற்காக வெளியூர்காரங்க வந்து வாயை பற்றி கொண்டு போயிட்டாங்க. என்ன நடந்தது தந்தைக்கு தெரியாது, ஆனால் எங்கே கொண்டு போனார்கள் தெரியாது.
ஆனால் ஊரே சொல்லுகிறது உன் தந்தை ஒரு திருடன், அதனால் நீயும் திருடனாக தான் இருப்ப. அந்த பையன் வாழ்நாள் எல்லாம் தந்தையினுடைய அந்த கரு மேகம் தன் தலையில் நிற்பதை விரும்பாதவனாக, எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு நல்லவனாக வாழக்கூடாது. என் தந்தை எப்படி இருந்தது அவருடைய வாழ்க்கை. ஆனால் இவன் பள்ளிக்கூடத்துக்கு போனால் மாணவர்கள் திருட்டு பையன் சொல்றாங்க. பொது இடத்திற்கு போகிறான், அந்த இடத்தில் சுண்டல் கொடுக்குறாங்க, பொறி கொடுக்கிறார்கள். வாங்க போகும்போது அவர் சொல்றாரு, இந்த பையனுக்கு பொறி சுண்டல்லாம் கொடுக்காதீங்க, எதையாவது திருடிட்டு போயிடுவான் அப்படிங்கிறான். அங்கேயே வீசி எரிஞ்சிட்டு வரான். எனக்கு வேண்டாம், நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன். அந்த பையனுக்கு 3 விஷயங்கள் அந்த ஊரில் பிடிக்குது. முதலாவதாக பிடிப்பது காவிரி ஆறு. அந்த ஆற்றினுடைய கரையில் நீங்கள் வாழ்ந்திருந்தால் தெரியும், சலசலத்து ஓடுகிற அந்த காவிரி ஆறு, அதனுடைய படித்துறை, அங்கே குளிக்க வரக்கூடியவர்கள் அங்கே இலவசமாக தோணி விடுகிறார்கள், தர்ம தோணி என்று. இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு கட்டணம் கிடையாது, தர்ம தோணி விடுறாங்க. அங்கே தண்ணீர் எடுக்க வரக்கூடியவர்கள், துணி துவைக்க வரக்கூடியவர்கள், ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கோவில் என்று ஒன்றா சொல்லிட்டே வர்றார். அந்த பையனுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு சப்தம் கேட்டால் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, கோவிலினுடைய மணி ஓசையை பிடிக்கும். அவன் அதை காணாசு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். மணி ஓசையை கேட்கும் போதெல்லாம் இதயத்திற்குள் ஒரு ஓசை கேட்கிறது. அந்த ஓசை நம்முடைய உடல் முழுவதும் பரவி நம்ம என்ன பண்ணுதுன்னா பரவசப்படுத்துது. அந்த ஓசையை கேட்டுகிட்டே இருக்கக்கூடாதா என்று. இந்த உலகின் மிகச்சிறந்த கலை பொருட்களில் ஒன்று அந்த மணி. அந்த மணி ஓசையை எழுப்பும் போது, மணி ஓசை என்பது வெறும் தெய்வீகத்தை மட்டும் குறிக்கல, மனசாட்சியை எழுப்புகிற ஓசையாக இருக்குங்கிறார். இன்னொன்று அந்த பையனுக்கு பிடிக்கிறது, காலையில் வரக்கூடிய அந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சம் அந்த ஊருக்கு வர்றதெல்லாம் பார்க்குறான். இவ்வளவு மென் உணர்வுகள் கொண்ட ஒரு பையன். சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்து வேலை இல்லாமல் போய் ஒரு வீட்டில் எடுபடி வேலை செய்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எஜமானருக்கு ரொம்ப விருப்பமாகி அவரே இவனை வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போகிறார். நாவல் இவன் வாழ்க்கையை தானே சொல்லணும், ஆனால் இவன் வாழ்க்கையை மட்டும் சொல்லலை. பக்கத்தில் அந்த சமூக மாற்றத்தை சொல்லுகிறது. அந்த ஊருக்கு தபால் துறை எப்படி வந்தது, அந்த ஊருக்கு பஸ் எப்படி வந்தது, அந்த ஊர்க்காரங்க கும்பகோணத்திற்கு எப்படி போய் பார்த்தார்கள், மகாமகம் எப்படி நடந்தது என்று அன்றைய சமூக வாழ்க்கை எல்லாவற்றையும் சொல்லிட்டே வரான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன மளிகை கடை தொடங்கி மளிகை கடைக்கு உரிமையாளராகி, மளிகை கடை வைப்பதனாலேயே அதுக்கு தேவைன்னு சொல்லி மொழி கற்றுக்கொண்டு ஆங்கிலம் பேச தெரிந்து ஒருவர் அப்படியே மேலே வந்து 2-3 மளிகை கடைகளுடைய உரிமையாளராகி அவரோட வாழ்க்கையை சொல்கிறார். வாழ்க்கையினுடைய எழுச்சியும் வாழ்க்கையினுடைய வீழ்ச்சியும் ஒரு மனிதனுக்கு எப்படி நடக்கிறது, எதனால் நடக்கிறது, அவர் எங்கே வெற்றி அடைகிறார், எங்கே தோல்வி அடைகிறார் என்று சொல்வதற்கு இந்த ஒரு நாவலை நாம் ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். அவ்வளவு அழகான இடங்கள் வருது. அவர் மேலே போகிற போதும் சரி, கீழே விழுகிற போதும் சரி, அவருடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு காரணம், ஒரு மறைமுகமான கை அவரை உயர்த்தி விடுது. அவர் மேலே போகிறார், கீழே வருகிறார். ஆனால் அவர் கூடவே அவருடைய சமூகம், அன்றைக்கு இருந்த வாழ்க்கை, அன்றைக்கு இருந்த இசைக்கலைஞர்கள், அன்றைக்கு இருந்த நாடகம், அன்றைக்கு கும்பகோணத்தில் இருந்த வெவ்வேறு வகையான வணிகர்கள் எல்லாவற்றையும் சொல்றார். நான் படித்து பார்த்த பிறகு ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா, அந்த காலத்தை யாராவது ஒருவர் ஒரு ஆவணப்படமாக இயக்கி இருந்தால் அந்த ஆவணப்படத்தில் என்னென்ன காட்சிகள் வருமோ எல்லாத்தையும் எழுத்திலேயே கொண்டு வந்துட்டாரே. ஆனால் நாவல் இந்த காட்சிகளை மட்டுமல்ல, அந்த காட்சிகளின் வழியாக அந்த சோமு என்பவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குன்னு பார்க்குறார். ஒருவர் மேலே போக 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 அவருக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த உலகத்தை ஒன்றுதான் ஆட்சி செய்கிறதுன்னு தெரியுது. அந்த நாவல் ஏன் சிறப்பான நாவல்னு சொன்னா, அந்த நாவல் அவர் சொல்றார், இந்த உலகத்தில் இத்தனை கடவுள்கள் இருந்தாலும் எல்லா கடவுளையும் மீறிய ஒரு கடவுள் இருக்கிறது, அந்த கடவுளுக்கு பெயர் பணம் அப்படின்னு சொல்றார். பணம் என்ற ஒரு கடவுள் இருக்கிறது, இந்த கடவுளுக்கு மிஞ்சிய கடவுளே இந்த உலகத்தில் கிடையாது. எந்த கடவுளினுடைய ஆலயத்திற்குள்ளும் இந்த பணம் என்ற ஒரு உள்ள போயிடுச்சுன்னா அது திறந்துடும் கதவு, முதலிடம் கிடைச்சிரும். பணம் சற்று அதிகமாக இருந்தால் உங்கள் கையிலே எடுத்து கொடுத்துருவாங்க, அந்த கடவுளை வைத்து ஆராதனை பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு காணாசு எழுதுகிறார். இவ்வளவு தெய்வங்கள் இருந்தாலும் பணத்தை மட்டும் தனியாக ஏன் ஒரு தெய்வமாக நம்ம வைக்கவே இல்லை. நமக்கு ஒரு லட்சுமி இருக்கு, லட்சுமியினுடைய கடாட்சத்திலிருந்து பணம் வருகிறதே தவிர பணமே தெய்வமாகலை. ஆனால் எதிர்காலத்தில் ஆயிடும். எதிர்காலத்தில் பணம் தான் தெய்வம். இவர் சொன்னது இன்னைக்கு இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, பணம் தான் தெய்வம், பணம் சம்பாதிப்பது தான் தெய்வம்னு. இவரை பார்ப்பதற்காக இவர் ஊருக்கு வந்த ஒருவர், உங்கள் ஊரில் ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில் இருக்கே, போய் சாமி கும்பிடுமேனப்போ அவர் சொல்கிறாரு, வணிகர்களுக்கு கல்லாப்பட்டி தான் கோவில், கோயிலில் போய் சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்லை, கல்லாப்பட்டியை கும்பிட்டா போதும், கல்லாப்பட்டி நிறைந்தால் போதும்னு.
அவரும் வணிகர் வந்தவர். அவர் சொல்றார், நானும் அப்படித்தான் ஏன் நினைக்கிறேன். ஆனால் என் மனைவி என்ன கேட்பார் என்றால், ஊருக்கு போனீங்கய்யா, அந்த ஊரில் ஒரு கோயில் இருந்துச்சு, சாமி கும்பிட்டியா, பிரசாதம் எங்கன்னு கேட்பாரு, அதுக்காக கோயிலுக்கு போகிறேன். இவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனும் மனதிற்குள் எவ்வளவு பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறான். எவ்வளவு பணம் சேர்த்தாலும் போதலைன்னு நினைக்கிறான். பணத்தாலேயே நிரப்பிக்கொள்ளணும்னு நினைக்கிறான். இவ்வளவு இருக்கிற மனுஷனுக்கு எதுக்கியா கடவுள்? அவன் பணத்தையே கும்பிட வேண்டியதானே. அதனால நான் இனிமேல் கடவுளை கும்பிடுவது இல்லை என்று பணத்தைத்தான் கும்பிடுவது என்று முடிவு பண்ணிட்டேன். எத்தனை ஆயிரம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஆயிரம் மனிதர்களுக்கும் பணத்தை தவிர வேறு வாழ்க்கையில் முக்கியம் இல்லைன்னு, ஆனால் அதை தானையா கும்பிடணுங்கிறார். இவர் போயிடுறார். பணம்தான் வாழ்வினுடைய முதன்மை என்று நினைக்கக்கூடியவர்கள் என்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் பணத்தை சேகரிச்சுட்டே இருக்கிறார்கள். ஆனால் பணம் உண்மையில் உங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியும் கொண்டு வந்து விடுமா? நமக்கு ஒரு கதையை சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க, மைடாஸுடைய கதை. அவன் தொட்டதையெல்லாம் தங்கமாக்கணும்னு நினைத்தவன். ஏன்னா தங்கம்னா என்ன, நினைத்ததெல்லாம் தங்கமாயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? அவன் தொட்டது எல்லாமும் தங்கமாகியது. அவன் சோற்றை தொட்டான், அதுவும் தங்கமாயிருச்சு. நீங்கள் சாப்பிடுவது தங்கத்தை சாப்பிட முடியாது. குடிக்கிற தண்ணீருக்கு பதிலாக தங்கத்தை குடிக்க முடியாது. உங்களுக்கு சோறு சோறாகத்தான் கிடைக்கணும். இந்த மனித வாழ்க்கையில் இலவசமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை கொண்டுதான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத மறக்கவே கூடாது. நீங்கள் சுவாசிக்கிற காசுக்கு ஒரு கட்டணமும் கிடையாது. அது முழுமையாக இலவசமாக இருக்கிறது. உங்கள் வாழ்நாளெல்லாம் நடந்து தெரிகிற இந்த பூமிக்கு ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை. நீங்கள் இந்த மண்ணிலிருந்து உருவானீர்கள், இந்த மண்ணுக்குள்ளாகவே போக போகிறீர்கள், ஒரு கட்டணமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு மிக அழகாக தோன்றுகிற எந்த இயற்கை காட்சியை பார்ப்பதற்கும் யாரும் எங்கேயும் எந்த கட்டணமும் வைக்கல. நீங்கள் ஒரு மலை உச்சியில் போய் நின்றால் மொத்த வானையும் பார்க்கலாம், அதற்கு ஒரு கட்டணமும் இல்லை. கொஞ்சம் நீங்கள் மனம் திறந்தால் உங்கள் வீட்டு ஜன்னலை திறந்து 1000 நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு ஒரு கட்டணமும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடலுக்குள்ளாகவே சென்று ஒரு சூரிய உதயத்தை பார்க்கலாம், ஒரு கட்டணமும் இல்லை. இந்த வாழ்க்கை கட்டணம் இல்லாத ஏராளமான இலவச விஷயங்களால் நடந்து கொண்டிருக்கிறது. கட்டணம் எதற்கு தேவை என்றால் உங்கள் சுகத்திற்கு, வசதிக்கு, இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்குத்தான் கட்டணம் தேவை இருக்கிறது. மேம்படுத்தாவிட்டால் நீங்கள் எளிய வாழ்க்கையே போதும் என்று நினைத்தால் பணமே இல்லாமலும் கூட வாழ முடியும். அப்படி வாழ்பவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் பணமே இல்லாமல் எங்கே வாழ முடியாது? ஒரு நகரத்தில் வாழ முடியாது. அதுவும் இது போன்ற ஒரு பெரிய நகரத்தில் நீங்கள் வாழவே முடியாது. இந்த நகரத்தில் வாழ விரும்பினீங்கன்னா நீங்கள் எந்த அடிநிலையில் இருந்தாலும் குறைவான பணமாவது வேண்டும். பணம் இல்லாமல் வாழ முடியாது. பணம் இல்லாமல் எங்கே வாழ முடியும்? எங்கே இந்த நெருக்கடிகள் இல்லையோ, எங்கே இந்த பரபரப்பு இல்லையோ, எங்கே பணத்தை கொண்டு வாங்குகிற தேவை இல்லையோ அந்த இடத்தில் வாழலாம். அதுக்குத்தான் அந்த காலத்துல காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இன்றைக்கு காட்டுக்குள்ளே போய் வாழ்வதற்கு தான் அதிகமான பணம் தேவைப்படுது. ஏன்னா அங்கே யாரோ ரெசார்ட் கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் தங்குவதற்கு சென்னை நகரத்தை விட கட்டணம் அதிகம். நீங்கள் பனிமலையினுடைய உச்சிக்கு சென்றால் கூட அங்கே யாரோ ஒருவர் கடை நடத்துகிறார், அவர் ஒரு ஹோட்டல் நடத்துகிறார், நீங்கள் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு தான் செய்கிறார். நம் வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார உலகமாக மாற்றிட்டோம். காணாசு சொன்னதுக்கும் நமக்கும் வேறுபாடே இல்லை. பணம் தான் தெய்வம் என்று நம்மை அறியாமலே நினைக்கிறோம். எதை வேண்டுமானாலும் நான் கொடுத்துறேன், ஆனால் நான் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறவராக மாறிடுறோம். அப்போ பொய்த்தேவினுடைய முடிவை நான் சொல்ல போவதில்லை, நீங்கள் படித்து பாருங்கள். அந்த முடிவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பணம் தான் முக்கியம் என்று நினைத்த மனிதன் வாழ்க்கையில் கடைசியாக எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொள்வதோடு அவனுக்கு தெரிகிறது, இந்த மனித உறவுகள் தருகிற மகிழ்ச்சியை ஒருபோதும் பணம் தராது. உங்களுக்கு விருப்பமான ஒருவரை நீங்கள் நேரில் பார்ப்பது, செலவிடுவது, பக்கத்தில் அமர்ந்திருப்பது, ஒன்றாக உணவருந்துவது, ஒன்றாக பேசுவது, ஒருவரை ஒருவர் பார்த்து கையசைப்பது போன்ற மகிழ்ச்சியை பணம் தந்து விடாத நண்பர்களே. அதனால தான் சொல்கிறோம், ஒருவர் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தருணத்தில் நான் விரும்புகிறவர்களெல்லாம் என்னோடு இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் எனக்கு தரப்போகிற பணத்தால் அல்ல, என் கூட அவர்கள் இருப்பது தான் என்னுடைய மகிழ்ச்சி. யாரோ ஒருவரை பார்ப்பதற்காக அந்த காலத்தில் எல்லாம் நீண்ட தூரம் பயணம் செய்து போவாங்க. 10 நிமிடம் தான் அவரோடு இருப்பாங்க, திரும்பி போயிடுவாங்க. 8 மணி நேரம் பயணம் செய்து சென்னைக்கு வந்து ஒருவரை பார்த்து 10 நிமிஷம் இருந்து திரும்பி போயிடுவாங்க. ஆனால் அதில் அக்கறை இருந்தது என்ன அப்படின்னா, அவருக்காக நான் எவ்வளவு தொலைவில் இருந்தும் வருவேன். வெர்னர் ஹெர்சாக் என்ற ஒரு சினிமா இயக்குனர் இருந்தார். அவருடைய திரைப்படங்களை எல்லாம் உலக அறிய செய்வதற்காக ஒரு அம்மா வந்து லூட்டின்னு அந்த அம்மா வந்து உதவி செய்தார்கள். அவங்க மருத்துவமனையில் இருந்த உடனே இவர் முடிவு செய்தார், என் ஊரிலிருந்து அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு நடந்தே போகிறேன்.
எதுக்கு? அவர்கள் நலமடைய வேண்டும் என்று நடந்து போறேன்னு ஒரு இயக்குனர் பணியின் ஊடாக பகலிரவாக நடந்து போகிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நடந்து போனால் அந்த அம்மா பிழைச்சிருவாங்களா? என்னங்க அர்த்தம்னு. அவர் சொல்லுகிறார், என் மனதில் நம்பிக்கை இருக்கிறது, நான் நடந்து போகிற வரை அவர் உயிரோடு இருப்பார், கட்டாயம் மருத்துவமனையில் இருந்தாலும் இறக்க மாட்டார் அப்படின்னு. இவர் நடந்து போகிற வழியிலெல்லாம் கேட்கிறார்கள், புகழ்பெற்ற இயக்குனர் தானே, காரில் போகலாமே, வசதி இருக்கேன். இல்லை இல்லை, அவருக்காக என்னை வருத்திக் கொள்வதன் வழியாக நான் என் அன்பை தெரிவிக்கிறேன். நடந்து போய் 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 அந்த மருத்துவமனைக்கு போனாங்க. இறந்து விடுவார்னு நினைத்துட்டு இருந்த அந்த அம்மா எழுந்து உட்காந்துட்டாங்க. எழுந்து உட்கார்ந்ததோடு அந்த அம்மா சொன்னாங்க, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், உன்னை பார்க்கறதுக்காகவாது இருக்கிறேன் அப்படின்னு. நிறைய பேர் இன்றைக்கும் கூட தன் பிள்ளைகள் தன்னை நோக்கி வருவார்கள், பிரிந்தவர்கள் தன்னை நோக்கி வருவார்கள் என்று ஒரு சகோதரர் காத்திருக்கிறார், ஒரு தந்தை காத்திருக்கிறார், ஒரு தாய் காத்திருக்கிறார், ஒரு கணவன் காத்திருக்கிறார், ஒரு மனைவி காத்திருக்கிறார் என்றால் யாரோ ஒருவர் என்றைக்காவது இதை சரி செய்து கொண்டு நம்மிடம் வந்து விடுவார்கள். வாழ்க்கை திரும்பவும் புதிதாக மாறிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நல்ல நாவல்கள், உலகினுடைய மிகச்சிறந்த நாவல்கள், அது எந்த மொழியில் எழுதப்பட்டாலும் யார் எழுதியிருந்தாலும் அதில் மறைந்திருக்கக்கூடிய உண்மை என்ன என்றால், மனிதன் மனிதன் மீது காட்டுகிற அன்புக்கு நிகரே இல்லை என்பதுதான். அந்த நிகரே இல்லை என்பதை எந்தெந்த வடிவங்களெல்லாம் காட்ட முடியுமோ அந்த வடிவங்களிலெல்லாம் காட்டுகிறார்கள். அந்த வடிவங்களிலெல்லாம் நாவல் அதை ஒரு மிகப்பெரிய கலையாக, மிகப்பெரிய இலக்கியத்தினுடைய உச்சமாக காட்டுகிறது. நான் நிறைய நாவல்களை, நிறைய படைப்பாளிகளை, வெவ்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளை எல்லாரையும் படித்தால் கூட தமிழ் மனதும் தமிழ் எழுத்தும் தமிழ் வாழ்க்கையும் தமிழ் எழுத்தாளர்கள் எழுதிய விதமும் படிக்கும்போது உண்மையில் நாம் இன்னும் நெருக்கமாயிரும். இன்னும் அவர்களை, அந்த மனிதர்களை நேரில் கண்டது போல இருக்கிறேன். நான் சஞ்சாரம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினேன், நாதஸ்வர கலைஞர்களை பற்றிய நாவல். அவர்களை என் சிறு வயதிலிருந்து எனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலிருந்து வாசிப்பாங்க. நாதஸ்வரம் கேட்க இனிமையாக இருக்கிறது, ஆனால் அவர்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கிறதா என்ன? அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில், எவ்வளவு நெருக்கடியில், இன்னும் சொல்ல போனால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு போதுமான வசதியை கொடுக்காவிட்டாலும் கூட கடவுளையும் அதை கேட்கக்கூடிய மனிதனையும் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ அவர்களை பற்றி நான் ஒரு நாவல் எழுதினேன். நாவல் வெளியாகிற தருணத்தில் ஒரு நாதஸ்வர கலைஞர் என்னை அழைத்து சொன்னார், நாங்கள் உங்களுக்கு வேறு நன்றியே காட்ட முடியாது, உங்கள் வீட்டில் வந்து வாசிக்கிறோம் என்று நாதஸ்வரத்தை வந்து வாசிக்க வந்தார். நாவல் தானே எழுதினேன், நான் அவர்களுக்கு கை நீட்டி பணம் கொடுத்துடலையே, அவர்களுக்கு எந்த உதவியும் செய்திடலையே. அவர்களுக்கு தெரிகிறது, ஒரு படைப்பில், அதிலும் நாவலில் ஒரு விஷயம் இடம்பெற்று விட்டால் என்றைக்கும் அது இருக்கும், படிக்கிற தலைமுறையை தாண்டியும் அது கொண்டாடப்படும். இன்னொன்று, எங்காவது எங்களுக்கு ஒரு சிறிய அங்கீகாரம் கிடைத்தால், சிறிய மரியாதை கிடைத்தால் போதும். நாங்கள் வேண்டுவது பெரிய விருதுகளை அல்ல, பெரிய அங்கீகாரத்தை அல்ல, எளிய மனிதர்களுடைய அங்கீகாரத்தை, எளிய மனிதர்களுடைய அன்பைத்தான் என்று பலரும் நினைக்கிறார்கள். குறிப்பாக கலைஞர்கள் அதைத்தான் நினைக்கிறாங்க. இலக்கியம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்கிறது, அவர்களை மிகச்சரியாக வெவ்வேறு இடங்களில் பொருத்தி சொல்கிறது. இப்படி செய்கிற பணியை டால்ஸ்டாயிலிருந்து, டாஸ்டாவஸ்கியிலிருந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய படைப்பாளிகள் செய்திருக்கிறார்கள் என்பதால் தான் இந்த நாவல்ங்கிற வடிவத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவமும் கிடைத்திருக்கிறது. இந்த நாவல் வடிவம் தொடர்ந்து கொண்டாடப்படவும் செய்கிறது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நாவலை வேண்டுமானாலும் வாசிக்கலாம். இங்கே நிறைய நாவல்கள் இருக்கு. தமிழில் எழுதப்பட்டது, பிற மொழிகளில் எழுதப்பட்டது, மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. உலகினுடைய போரும் வாழ்வும்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் டால்ஸ்டாய். அது 2000 பக்கங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நாவல். ஒரு ரஷ்யாங்கிற தேசத்திற்கு நெப்போலியன் படையெடுத்து வந்தபோது இந்த ரஷ்ய மக்கள் அதை எப்படி எதிர்த்தார்கள்ங்கிற அந்த வரலாறை சொல்லுகிற நாவல். 2000 பக்கம் இருக்கக்கூடிய அந்த நாவலை தமிழ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. சொக்கலிங்கம் மொழிபெயர்ப்பில் அது தமிழ்லேயே வந்திருக்கு. அந்த சொக்கலிங்கம் தினமணியினுடைய ஆசிரியராக இருந்தவர். அவருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அவர் பள்ளி படிப்போடு தன்னுடைய படிப்பை முடித்து கொண்டவர், கல்லூரிக்கு சென்று படித்தவர் அல்ல. ஆனால் அவர்தான் இவ்வளவு பெரிய 2000 பக்க நாவலை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து மிக சிறப்பாக மொழிபெயர்ப்பு தந்திருக்கிறார். அதற்காக அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வெளியிட்ட அந்த ஆங்கில பதிப்பை வாங்கி, அதுவும் எப்படி, அதை வெளியிட்ட சக்தி கோவிந்தன் அதற்கு நேரடியாக பணம் கொடுத்து லண்டனிலிருந்து உரிமையை வாங்கி இவரை மொழிபெயர்க்க சொல்லி 2 ரூபாய் விலைக்கு அந்த நாவலை ஒவ்வொரு தொகுதியும் வெளியிட்டிருக்கிறாங்க. 2000 பக்கம் உள்ள ஒரு நாவல் அது. இதை வாசித்தது யார்? என் தந்தை வாசித்திருக்கிறார், என் தந்தையினுடைய காலத்தை சேர்ந்தவர்கள் வாசித்திருக்கிறார்கள், நான் வாசித்திருக்கிறேன். இன்றைக்கு அது மறுபதிப்பு கண்டிருக்கிறது. உலகிலேயே மிகச்சிறந்த ஒரு நாவல் தமிழில்
ஒரு சொக்கலிங்கத்தால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாகி இருக்கிறது என்றால் அது தமிழர்கள் தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய நாவலாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா அது ரஷ்யாவினுடைய மொத்த வரலாறையுமே அவர் சொல்லுகிறார். டால்ஸ்டாய் எழுதும்போது சொல்லுகிறார், இன்றைக்கு கூட அந்த நாவலை எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த நாவலால் தான் ரஷ்யா பெருமை பெற்றிருக்கிறது. ரஷ்யா ஜார் மன்னர்களால் ஆண்டதால் அல்ல பெருமை. டால்ஸ்டாய் இப்படி ஒரு நாவலை எழுதியிருக்கிறார், தஸ்தாவ்ஸ்கி ஒரு நாவலை எழுதியிருக்கிறார், கார்கி ஒரு நாவலை எழுதியிருக்கிறார், துர்கனே ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் என்று எழுத்தாளர்கள் தான் அந்த தேசத்தின் முகமாக அடையாளப்படுத்துகிறார்கள். தமிழும் கூட அது போன்ற ஒரு பெருமை மிக்க மொழி. இங்கே மிகச்சிறந்த கவிஞர்கள், மிகச்சிறந்த படைப்பாளிகள் தமிழையும் தமிழ் மொழியையும் அதனுடைய மரபையும் தொன்மையையும் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் நான் இந்த புத்தக கண்காட்சியும் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்கிறேன். இந்த தருணத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.